ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம காய்கறி இல்லாதப்ப சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறோம். காய்கறி இல்லைன்னு கவலைப்பட வேண்டாங்க. கடுகு வெடித்ததும் 4 பூண்டை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குவோம். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வேகிற வரையிலும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்குவோம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். எல்லாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகிற வரையிலும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பும் ஒரு பிஞ்ச் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேங்க. வாங்க, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதில் பாதியை இப்போ சேர்த்துக்கலாம். இது கூட கொத்தமல்லி நிறைய சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு 2 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதில் 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி வேகட்டும், நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க விடுவோம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 கப்பு கடலை மாவை நான் கரைச்சிட்டு வந்திருக்கேன். கடலை மாவை நல்லா பீட் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை இப்போது இந்த தண்ணி கொதித்ததும் அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அப்படியே கட்டி விழுவாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த பாத்திரத்தையும் கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டேன். இவ்வளோ தண்ணி இதுக்கு போதுமானது. நம்ம அப்பப்போக்கி கொஞ்சம் கொஞ்சம் கிளறி கொடுப்போம். அந்த கடலை மாவு நல்லா வேகிற வரையிலும். அவ்வளோதாங்க. நல்லா